organized and beautiful kitchen யாருக்கு தான் பிடிக்காது? நம்ம லேடிஸோட மேக்ஸிமம் டைம் கிச்சனில் தான் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அப்போது கிச்சன் கிளட்டர்டாக இருந்தால் ஒரு சின்ன வேலை செய்யறதுக்கு கூட ரொம்ப நேரம் ஆகும். ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி அக்ஷாஸ் ரெசிபீஸில் என்னோடய கிச்சன் கவுண்டர் டாப்பை என்கிட்ட இருக்கிற க்யூட்டான கிச்சன் கலெக்ஷன்ஸில் நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னு பார்க்க போகிறோம். வாங்க என்னோட கிச்சன் கவுண்டர் டாப் எப்படி நீட் அண்ட் டைடியாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். லெஃப்ட் சைட்லேருந்து ஒன்று என்ன வச்சுருக்கேன்னு சொல்லிடுறேன். இந்த லெஃப்ட் சைட் கார்னரில் ஒரு டீ ஸ்டேஷன் செட்டப் பண்ணியிருக்கேன். டீ, காஃபி, சுகர் கேனிஸ்டர்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். அதுக்கு பின்னாடி ஆயில் டிஸ்பென்சர்ஸ், கடலெண்ணெய், நல்லெண்ணெய் ரெண்டுமே இருக்குது. இதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு உடன் ட்ரே இருக்குது. இந்த சைடில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. இங்கே என்னோட அழகான கவ் ஹோல்டர் வச்சுருக்கேன். இதில் டெய்லி யூஸ் பண்ணுற உடன் ஸ்பேட்டுலாஸ் வச்சுருக்கேன். ஸோ நம்ம கிச்சன் என்டர் ஆன உடனே நம்மளை ஃபர்ஸ்ட் வெல்கம் பண்ணுற மாதிரி, வணக்கம் சொல்கிற மாதிரி மாடு. இது ஒரு டெக்கார் பீஸாகவும் இருக்குது, ஃபங்க்ஷனலாகவும் இருக்குது. விண்டோவில் 2 S ஹுக்ஸில் பெரிய கரண்டி செட்டெல்லாம் மாட்டி வச்சுருக்கேன். மேபி என்னோட ஒரு சில ஐடியாஸ் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். என்னோடய கிச்சன் ஒரு பேசிக்கான நான் மாடுலார் கிச்சன். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா என்னோட கலர்ஃபுல்லான சிராமிக் ஜாடி கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறேன். பெரிய ஜாடி ஒன்று இருக்குது, அப்புறம் 2 சின்னது இருக்குது, அதை விட குட்டி ஜாடி ஒன்று இருக்குது. கலர்ஃபுல்லான பெரிய ஜாடியில் வந்து மிளகா வத்தல் வச்சுருக்கிறேன், அப்புறம் உப்பு, புளி வச்சுருக்கிறேன். இருக்கிறதுலே குட்டியான சிராமிக் இதில் வந்து பிக்கிள் வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஊறுகாய் அப்பப்போ எடுத்து வச்சுப்பேன். சமையல் செய்யும்போது எல்லாமே ஈஸியாக அக்சசபிளாக இருந்தால் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குமேனு இப்படி பிளான் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல ஒரு குட்டி டெக்கரேட்டிவ் பிளான்ட் வைக்கிறேன். இது ஒரு ஆர்டிஃபிஷியல் பிளான்ட். ஸ்டவ்வுக்கு லெஃப்டில் ஸ்பூன் ரெஸ்ட் வச்சிடுறேன். ஸ்டவ்வுக்கு மேட்சிங்காக ரெட் கலரில் வாங்கியிருந்தேன். என்னோட ஸ்டவ் வந்து ப்ரெஸ்டீஜ் கம்பெனியோட ப்ரெஸ்டீஜ் ப்ரீஸ் 3 பர்னர் கிளாஸ் டேபிள். இந்த ஸ்டவ்வை பற்றி டீட்டெயில்டாக ஒரு வீடியோ ஏற்கனவே நான் போட்டிருக்கிறேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸ்டவ்வுக்கு ரைட் சைடில் ஒரு சின்ன ஹோல்டரில் நைஃபு, லைட்டர், சிசர் இது எல்லாமே வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு கட்லரி ஸ்டாண்டில் ஸ்பூன்ஸ், கரண்டி இது எல்லாமே போட்டு வச்சுருக்கேன். ரெண்டுமே டிசைன் சேமாக வேறு கலர்ஸில் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் என்னோடய இஞ்சி இடிக்கிற கல் வச்சுட்டேன் நான். அப்புறமா கிச்சனோட ரைட் சைட் கார்னரில் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய குட்டி கலர்ஃபுல்லான மினி செஸ்ட் ஆஃப் ட்ராயர்ஸ் வச்சுருக்கேன். இதில் 4 ட்ராயர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா இந்த ஏரியாவை இன்னும் பியூட்டிஃபை பண்ணுறதுக்கு என்னோடய மில்க் பாட்டில் ஒரு பிங்க் கலர் ஃப்ளவர் வச்சுருக்கேன். செஸ்ட் ஆஃப் ட்ராயர்ஸ்க்கு மேலே ஒரு வைலட் கலரில் குட்டி பக்கெட்டில் ஃப்ளவர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா என்னோடய மினி எலக்ட்ரிக்கல் வாட்டர் கெட்டில் வச்சுருக்கேன். இந்த ட்ராயர்ஸில் ஃபஸ்ட்டு ட்ராயரில் பார்த்தீங்கன்னா குக்கர் வெயிட் எல்லாம் வச்சுருக்கிறேன், தேடாமல் ஈஸியாக எடுத்துக்கலாம். செகண்ட் ட்ராயரில் ரப்பர் பேண்ட்ஸ் போட்டு வச்சுருக்கேன். 3வது ட்ராயரில் வந்து காயின்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன், கீரைக்காரங்கெல்லாம் வந்தால் ஈஸியாக கொடுக்கறதுக்கு. கடைசி ட்ராயரில் குட்டி குட்டி ஸ்பூன்ஸ் எல்லாமே போட்டு வச்சுருக்கேன். தீபாவளினாலே ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட்ஸ், அதுக்காக இந்த கலர்ஃபுல்லான லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அப்போ தான் ஒரு ஃபெஸ்டிவ் மூட் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் இந்த மாதிரி சீரியல் லைட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் பழைய ஸ்ட்ராபெரி ஸ்டிக்கர்ஸை எடுத்துட்டு ஃப்ரெஷ்ஷாக வேறு ஸ்டிக்கர் ஒட்டிட்டேன். இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து நம்ம மைண்டுக்கு ரொம்பவே ரிலாக்ஸிங்காக இருக்கும். ஸ்ட்ராபெரி ஸ்டிக்கரில் சரியாக மெஷர் பண்ணாமல் வாங்கிட்டேன், அதனால டைல்ஸில் ஆயில் தெறிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வாங்கியிருக்கிற ஸ்டிக்கர் பார்த்திங்கன்னா ஸ்டவ்வோட ஃபுல் லெங்க்த்தை கவர் பண்ணுற மாதிரி கரெக்டாக மெஷர் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன் நான். இதையும் வந்து அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போது என்னோடய கிச்சனோட நைட் வியூ பார்த்துட்டு வந்துருங்க.
இந்த கலர்ஃபுல் லைட்ஸ் வந்து வீடியோ பர்பஸ்க்காக மட்டும்தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ குக் பண்ணுற சமயத்தில் லைட்ஸை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன். அது சேஃப் கிடையாது. என்னோட க்யூட்டான கிச்சன் கலெக்ஷன்ஸ்லேருந்து உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கடைசியாக என்னோட கிச்சன் கவுண்டர் டாப்போட கொஞ்சம் ஸ்டில்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு வீடியோவை முடிச்சுக்கிறேன். இதுலேருந்து உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இல்லைனா ஏதாவது ஐடியாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அக்ஷாஸ் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். டேக் கேர் அண்ட் பாய்.